நான் இப்போ எங்கள் ஊர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கேன். என்னோட நண்பனோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவனை வந்து இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு நேற்றுலேருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. நேற்று நைட்டு ஒரு 3:30லேருந்து மார்னிங் 8:30 வரைக்குமே இங்கே வந்து பவர் சப்ளை இல்லை உள்நோயாளிகள் பிரிவில். அதுக்கு வந்து இந்த நிர்வாகம் வந்து பெருசாக எந்த இதுவும் எடுக்கலை. அதுக்கேற்ற மாதிரி உள்ளே இருந்த ஒரு நர்ஸ் வந்து அந்த உள்நோயாளிகள் பிரிவில் இருக்கிற அட்டெண்டர்ஸை வந்து கரண்ட் இல்லைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டில் கரண்ட்டு போகாதா, இங்கேயும் அப்படி தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரமாக மின்சாரம் இல்லாமல் நோயாளிகள் வந்து அவதிப்பட்டிருக்காங்க. எப்படியோ ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன். இந்த மருத்துவமனையில் இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வெளிநோயாளிகள் பிரிவில் இருக்கிற மருத்துவர்களும் சரி, அங்கே இருக்கிற ஊழியர்களும் சரி, எல்லாமே தன்மையாக நடந்துக்கிறாங்க. எல்லாருமே பொதுமக்கள்கிட்ட தன்மையாக தான் நடந்துக்கிறாங்க. வர நோயாளிகள்கிட்ட தன்மையாக பேசுகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் உள்நோயாளிகள் பிரிவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அங்கே இருக்கிற செவிலியர்கள் இந்த மாதிரி பேசுகிறத கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. நான் வேணால் உங்களுக்கு ஆதாரத்தோட ஃபோட்டோ போடுறேன். எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் கரண்ட் இல்லைன்றதுக்கு ஜிபிஎஸ் டைமோட ஃபோட்டோ எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதை வச்சு தான் நான் பேசுகிறேன், நான் சும்மாலாம் பேசலை. ஸோ உள்நோயாளிகள் பிரிவில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை வந்து சீக்கிரம் தீர்க்கணும். ஏன்னா எல்லாருமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி இந்த ஹாஸ்பிட்டலில் பொதுமக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க, அரசு மருத்துவமனை நம்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது போல் ஒரு சில பேர் பண்ணுற தவறால் மொத்த மருத்துவமனைக்குமே கெட்ட பேர் கிடைக்குது. ஸோ அதனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும். சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்குமார் அவர்கள் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இங்கே இருக்கிற நிர்வாகம் என்ன சொல்லியிருக்குன்னா 10 நிமிஷம் மட்டும் தான் கரண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே வந்து கிடந்த 5-6 மணி நேரமாக கரண்ட் இல்லை. 3:30லேருந்து 8:30 வரைக்கும், மார்னிங் 8:30 வரைக்கும் கரண்ட்டு கிடையாது. அதுக்கான ஆதாரத்தை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். இந்த மருத்துவமனையில் மருத்துவர்களோட செயல்பாடும் சரி, வெளிநோயாளிகள் பிரிவில் இருக்கிற ஊழியர்களோட செயல்பாடும் சரி, மருந்துகளும் சரி ரொம்ப தரமாகவும் அவங்க எல்லாம் தன்மையாகவும் நடந்துக்கிறாங்க. ஆனால் உள்நோயாளிகள் பிரிவை பற்றி யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தால் மொத்த மருத்துவமனையோட பேரும் எல்லாமே கெட்டு போகும். அதனால் இதுக்கு கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்குமார் அவர்களுக்கு இந்த விஷயம் கொண்டு போய் சேர்த்துருங்க. அதுதான் நல்லது. ஏன்னா எங்கள் ஊர் மருத்துவமனையில் நடக்கிற விஷயங்களை நான் காட்டணும். நல்லது நடந்தாலும் காட்டுறேன்ல, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் நான் காட்டணும். உடனே இந்த கொத்தடிமைகள் ஓடியாருவாங்க, விசிலடிங்க சரியாக படுன்னு சொல்லிட்டு. டேய், இங்கே பாரு, இங்கே நல்லதெல்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு, ஒரு சில தவறு நடக்குது, அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் உடனே வந்து ஐயோ பாருங்கள் இவனே மாற்றி பேசுகிறான்னு சொல்லுவாங்க. நான் மாற்றிலாம் பேசலை. இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஒரு பிரச்சனையை வந்து தீர்த்தா நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன்.